மதுரையில் நேற்று திமுகவின் பொதுக்கூட்டம் உற்சாகமாக நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளுக்காக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடந்த சனிக்கிழமை காலை மதுரைக்கு சென்றார். அதே நாள் மாலை அவர் மதுரை நகரில் சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ நடத்தியதோடு கோர்ஸ் பாலம் அருகே அமைந்துள்ள முன்னாள் மேயர் முத்துவின் சிலையை திறந்து வைத்தார். இதே நேரத்தில் மதுரை திமுகவில் உள்ளக பிளவுகள் பெரிதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. தமிழக அரசியலில் 3 தலைமுறைகளாக தொடர்ச்சியாக செல்வாக்கு செலுத்தி வரும் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன். மதுரை மாவட்டத்தில் அனைத்து கட்சிகளாலும் மதிக்கப்படும் நபராக திகழும் அவர் திமுக அமைச்சர்கள் பட்டியலில் ஊழலற்ற ஒருவர் என்ற பெயரையும் பெற்றுள்ளார். அமைச்சர் PTR பழனிவேலின் பெயருடன் தொடர்புடையதாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் சமூக வலைதளங்களில் ஒரு ஆடியோ வெளியானது. அந்த ஆடியோவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மகனும் அமைச்சருமான உதயநிதி மற்றும் மருமகனான சபரீஷ் ஆகியோர் கடந்த 2 ஆண்டுகளில் 30,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சேர்த்ததாக கூறப்பட்டிருந்தது. இதன் பின்னணியில் PTR பேசியதாக கூறப்பட்டதாலும் அவரது அரசியல் செல்வாக்கு பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் அவரது சொந்த மாவட்டமான மதுரையிலும் அவருக்கு ஆதரவு குறைந்தது. இந்நிலையில் திமுகவுக்குள் PTRக்கு எதிராக மற்றொரு பாகுபாடு உருவாகியுள்ளது. குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி அவருக்கு போட்டியாக உருவெடுத்துள்ளார். PTRின் செல்வாக்கை தளர்த்தும் நோக்கில் சமீபத்தில் மதுரை மேயர் இந்திராணியின் கணவரான பொன்வாசுவுக்கு கட்சி அவப்பேர் ஏற்படுத்தியதாக கூறப்படும் விவகாரத்தில் தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டார். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் நெருங்கிய ஆதரவாளராக கருதப்படும் பொன்வாசு சமீபத்தில் தற்காலிகமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் மதுரை திமுகவில் உட்கட்சி குழப்பம் உருவாகியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரைக்கு வருகை தந்த நேரத்தில் அவரது நெருங்கிய ஆதரவாளரின் நீக்கம் PTR ஆதரவாளர்களிடம் கடும் விரக்தியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அவர்கள் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என முடிவு செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலை மதுரை மாவட்ட திமுகவில் கட்சி பிளவு ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. இதையடுத்து முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு நகரில் மேற்கொள்ளப்பட்ட சுத்திகரிப்பு பணிகள் குறித்தும் சர்ச்சைகள் எழுந்துள்ளன. குறிப்பாக பந்தல்குடி சாலையில் சாக்கடை கழிவுகள் ஓடும் பகுதியில் துணியால் மூடப்பட்டதாகவும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கால்வாயில் தூர்வாரும் பணிகள் நடைபெறாமலேயே அதை பதைக்க முயற்சி செய்யப்பட்டதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் மேற்கொண்ட ரோட் ஷோ நடைபெற்ற பாதையில் சாக்கடை கழிவுகள் காணப்படாமல் இருக்க உத்தேசமாக திட்டமிட்டு மறைப்புகள் செய்யப்பட்டதாக மக்கள் அதிர்ச்சி வெளியிட்டுள்ளனர். இதை தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்தார். பந்தல்குடி கால்வாயில் ஏற்பட்ட மறைப்பு குறித்து தகவல்கள் தற்போதுதான் அறிய வருகிறது. இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதோடு தகவல் முதல்வரின் கவனத்திற்கு சென்றதும் இப்படியா கடைசி நேரத்தில் சர்ச்சையை கிளப்புகிறீர்கள் என்ற கடும் வரிகளில் சில முக்கிய நிர்வாகிகளை ஸ்டாலின் சாடியதாக கூறப்படுகிறது.